இப்போ இந்த உமையாக்களை வந்து ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, உமையாக்களில் வரக்கூடிய ஒரு மன்னர் தான் யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ பனு உமையாக்கள் மேலே ஸ்க்ராட்ச் விழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யாக இட்டு கட்டப்பட்ட கேரக்டர் தான் யார்? அப்துல்லா இப்னு சபாங்கிறவன். அவன் ஆக்சுவலாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த கேரக்டரே எப்போ வர்றான்னா, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் அவன் வர்றான். அவன் ஒரு மரகண்ட கேஸு. அவன் அலி ரலியல்லாஹுவை பார்த்து நீங்கள் தான் அல்லாங்கிறான். அவர் உடனே அப்போவே வந்து அவனை வந்து உயிரோடு எரித்து கொன்றுறாரு. அவன் பேச்சை கேட்டெல்லாம் சஹாபாக்கள் பெரிய லெவல்லலாம் திரண்டு போனாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சரியான சான்று கிடையாது. ஏன்னா ஹதீஸில் அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் காணும், அப்படி ஒருத்தன் காணும். வரலாற்று நூல்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் வரலாற்று இவங்க பேசுகிறேங்கிறாங்க, நாம தான் சரியான வரலாறு பேசிகிட்டு இருக்கிறோம். இவங்க எல்லார்ட்டையும் போய் கேளுங்க, என்ன போய் சொல்லுவாங்க? வரலாறுன்னு கேட்டாலே அப்துல்லா இப்னு சபா கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஷியாக்களில் வந்து அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாக்களுக்கு லீடரு. ஷியாக்கள் எங்கேயாவது சொல்கிறாங்களா எங்களுடைய லீடரு அப்துல்லா இப்னு சபான்ட்டு? சரி, அப்படி இருந்தால் புகாரிலலாம் அவனுக்கு சாப்டரே இருக்கும். அவனை பற்றியெல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே செய்யாத இப்னு சையாதை பற்றி எல்லா ஹதீஸ் கிதாப்லேயும் பாடங்கள் இருக்குது. இப்னு சையாதுன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் உளறிட்டு இருந்தான், அவனை பற்றி பாடங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அப்துல்லா இப்னு சபாவை பற்றி பாடங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையில் அவன் பண்ணிக்கிறான். ஏன்னா முஸ்லீம்களே 2 கூறாக பிரிச்சிட்டான், சுன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம்ன்ட்டு. இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவன் வந்து வரலாற்றில் புகாரி இமாமுக்கு தெரியல, முஸ்லீமும் எந்த கிதாப்லையும் இல்லை. அப்போ வந்து பொய்யா வந்து பனு உமையாக்களுடைய தவறுகளை காமிக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு முக்கிய காரணம் இந்த சொந்தக்காரங்க பண்ண தவறான வேலைகள்னால, இப்படி தண்ணி அடித்து தொழுக வச்சது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால வெறுப்பு ஏற்பட்டு தான் இது நடக்குது. இதுவும் வந்து முக்கியமான ஒரு மேட்ரு.